அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் ஃபிளாஷ் கேமிங் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிம்போ கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 4 நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்லாம் வந்து நீ பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, ஓகே, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வருது. மேபி நம்ம பட்டன் தட்டில் தான் ஆன் ஆகாமல் இருந்தோம். இப்போ 2 படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அப்புறம் இது தட்டிட்டுருக்கோம். தட்டே அந்த பொட்டி எது இருக்குன்னு தெரியல எனக்கு. கழுத்துட்டே அங்கே இருக்கணுமா? டக்குன்னு போயிட்டு கழுவு வரத்துக்குள்ளே போய் வச்சுட்டு ஓடு புரிஞ்சு என்னன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துடணும். இது எடுத்து அது வந்து கொஞ்சம் கீழே விழுதுல்ல, அது வர கேப்பில் இது தட்டி விட்டுருணும். இது டைமிங் கண்டிப்பாக தேவைங்க. இதுக்கு டக்கு அது விழுவுறதுக்குள்ள ஐயோ சாவணிச்சு செத்துடலாம். இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இது தட்டணும். தட்டின வேகத்தில் இது தட்டணும். அப்போ தான் அது கீழே போய் கட்டு கரெக்டாக இருக்கும். ஏறா அம்மா ஒப்பந்தா சாமி. செம்ம பசில். மேபி இந்த வீடியோ ஃபுல்லாக பசிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க ஒரே பாஸ் தான் அந்த ஸ்பைடர் மட்டும்தான். இப்போ ஒன்று போன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுதா? பார்த்தீங்களா பார்க்கலன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சுது. கீழே டேரெக்டாக போகலாமா? போகலாம் ஒன்றும் இல்லை. எப்படி போகிறது மேலே இப்போ? ஏய், அது என்ன படாசிஸ் கொசு மாதிரி இருக்கு? மஸ்கிட்டோ ப்ரோ, சாரி ரங்குஸ்கி. டேய் எப்படா போகிறது? ஏய் ஒரே நிமிஷம் இருங்க. அது காலை ஆமாம் புரிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா, இது தண்ணியாக இருக்குல்ல, இங்கே முதல்ல லாங்காக போவோம். லாங்காக போயிட்டு பொறுமையாக போவோம். ஏய் பொறுமையாக போடா. இதோ போகிறான்னு நினைக்கிறேன். போகிறான். என் பிளான் படி கரெக்டாக இருக்குது. அது வந்து பெட்டி பார்க்கல. கிட்ட போனவொடனே பறக்கும். டக்குன்னு ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்டா. சே, கிட்டே போய் உஷாரா வெண்ண. மறுபடியும் பொறுமையாக இருக்கணும். அது நம்ம பார்க்கல. இருக்கிறதுலே ரொம்ப பொறுமையாக போகணும். டேய் ரங்குஸ்கி போகாத. கரெக்டாக போனேன். எனக்கு தெரிஞ்சு லாங் ஜம்ப் ப்ரெசன்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த மேலேயே போய் ஏனியை பிடிச்சி தான் போகணும். அந்த மேலேயே போயிடணும். எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக அது பக்கத்துலேயே போய் இறங்கிடலாம். மேலவே இறங்கிடலாம் போயிட்டு. ஏய் அவ்வளோ கிட்டே பார்க்க நினைக்கிறேன். திரும்ப உஷாரிடுறான். அப்படியே பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் பறந்து போகும். சீக்கிரம் போப்பா தம்பி. அதே பிடிக்கணும். அதை நம்ம வந்து ரொம்ப கீழே நின்று அது காலை பிடிக்க முடியல. நம்ம அந்த கரெக்டாக மேடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேடில் கரெக்டாக நின்று டக்குன்னு ஜம்ப் பண்ணால் தான் வேலைக்கு ஆகுது. வேகமாக போகலாம். அவள் தான் புஷ்டேன். அவள் தான் முடிச்சு. ஏய் கீழே தெரிய போ ஒன்றும் மேலே போ. விட்றா என்ன? விட்றா என்ன டேய்? உனக்கு இதே வேலைங்க. ஒன்று ஸ்பைடரை வச்சு விட்டுறது, இந்த கொசு காலை வச்சு விட்டுறது. போடா தம்பி லிம்போ. செம்ம கொடுமையாளா இருக்காங்க. என்னென்ன பிளான் போட்டு போகிறான் பார்த்தீங்களா? ஏதோ விஷவாயு வேலை லீக் ஆகிட்டு இருக்கு. பார்த்து அடுத்த பசில். அதான் நான் நினச்ச மாதிரி தான். எக்கச்சக்கமாக பசில் இருக்குது. கீழே போய் பார்க்கலாம்ல. நம்மளுக்கு அந்த ஒரு பொட்டி நம்ம பொட்டி ஒன்று இருக்குது. பொட்டி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல மேலே ஏறிக்கலாம். எஜ்ஜில் தள்ளி வச்சுக்கலாமா? இந்த மேலே தான் ஏறின்றான். மேலே போய் பார்க்குறேன். மேலே போயிட்டு ஜம்ப்பு. மேலே மேபி எதனா ஒன்று இருக்கலாம். எதுவும் இல்லையே. இருக்கா?
போகிறான். சொல்கிறானே இதை தள்ளிட்டு ஓகே. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எது இந்த பட்டனு? சவுண்டு கேட்டு. ஏய் இது டயர் வருது. ஏய் ஒரு நிமிஷம் முடிச்சிட்டேன். டயர் வருதா? அது உருண்டு போகுது. அது போகிற ஸ்பீட்லேயே அது போகிற ஸ்பீட்லேயே தள்ளிட்டு போயிட்டு வச்சுக்கணும். ஓகே. எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் நிறுத்தலாமா? இந்த பக்கம் நிறுத்தலாம். டக்குன்னு போயிட்டு டயர் இப்படி அழுத்திட்டு இதை கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஐயோ இல்லை 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 டக்குன்னு இப்படி இழுத்துட்டு நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் தள்ளணும். அப்படி தள்ளணும் கிட்டே இருக்கேன் நான். இந்த மிட்டில் வச்சா மட்டும்தான். ஏய் ஊண்டு ஏய் நானும் ஏற மாட்டேறான். அதில் செட்டப் பண்ணிடலாம். நின்றுக்கிறேன். இப்படி நின்றுட்டு ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம டப்புன்னு கரெக்டாக ஏற முடியுதா பார்த்துக்கலாம். ஏற முடியுது. டயர் வருது இல்லை? பட்டன் கரெக்டாக ஏன்னா டக்குன்னு போய் இந்த பக்கமாக நின்றுக்கலாம். இந்த பக்கமாக நின்றுட்டு ஏய் இல்லை கரெக்டாக போடு. இப்படி ரிவர்ஸ் தண்ணி வரலாம். டக்குன்னு இதை பிடிக்கணும். இதை பிடிச்சி டயரை கீழே தள்ளி போகணும். அப்பா பசுல் தாங்க ஃபுல்லாக செத்த நினைக்கிறேன் இந்த எபிசோடில். சாரி இந்த பகுதியில் செத்துருவானா? செத்துட்டாங்க. டயர் ரெண்டு ஓடுதா? அழகு பொறுமையாக ஏறி போயிடணும். நான் வேறு ஜிடிஏ நினைப்பே குச்சிட்ருக்கேன். டக்குன்னு இறங்கடா. சரி டயர் இதுக்கு வெயிட் பண்ணுறதுக்காங்க வெயிட் வைக்கிறதுக்காக தான் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு டப்பா இது தேவைப்படுது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா இந்த பக்கம் வழியே கிடையாது. நம்ம கீழே நீங்கள் வந்துடலாம் நினச்சா. இதை வந்தாச்சா? நான் எப்படி மேலே எடுத்தேன் நான்? எட்டுமா? எட்டு எட்டும். இந்த பொட்டி எடுத்தே இவ்வளோ பாடுபட்டுருக்கோம். டக்குன்னு தள்ளி விட்டு போயிடுதே. திரும்ப வருது. திரும்பி இங்க இருந்தா சூப்பர்ரா. நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். அந்த ஸ்விங்கார கேப் டைமில் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரணும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த பாக்ஸ் சொன்னதான் கரெக்டு தான். நல்லா தள்ளி எஜ்ஜில் வச்சுக்கலாம். எஜ்ஜில் ரொம்ப எஜ்ஜில் வேணாம், நம்மளால் தள்ள முடியாது. அப்புறமா டக்குன்னு ஓடி வந்து இந்த பாக்ஸ் எடுன்னு தெரில. அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டயர் வச்சா டயரில் நல்லா இங்கே ஸ்லோப்பாக இருக்குல்ல, ஸ்லோப்பில் தள்ளிட்டு டக்குன்னு ஓடி போடலாம். ஓடி போயிட்டு திரும்பவும் வரும். அது கரெக்டாக வரும்போது வெயிட்டிங்கில் இருக்கும். வா டக்குன்னு வா. அவ்வளோதான். பின்னே எப்படி கெத்த வந்துட்டனா? இந்த பொட்டி எந்த அளவுக்கு போகிறான்னு தெரில. அப்போ இன்னும் லிம்பு எத்தனை பண்ண முடியும்னு தெரில. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த லிவர் எதுக்கு வலிப்பா ரொம்ப முக்குறானே. சுற்றுது. இந்த பொட்டி ஏறத்துக்கு மட்டும் நம்ம இவ்வளோ அலைய விட்டுருக்க மாட்டாங்க. இந்த பொட்டி கன்ஃபார்ம் திரும்பியா உனக்கு இதில் தான். கேட்ட மாட்டேங்குது உங்களுக்கு. டக்குன்னு என்ன பண்ணுவோம், சுற்றுது இல்லை, இந்த பாக்ஸை நம்ம அந்த பக்கம் கொண்டு போகணும். ஏற்றி விட்டுருவான். இல்லை இந்த பாக்ஸ் நம்ம கொண்டு போகணுமா இல்லை கொண்டு போக தேவையில்லையா? முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். பாக்ஸ் தேவைப்படுச்சு என்ன பண்ணுறது?
திரும்ப செத்து தான் ஆகணும் எப்படி இருந்தாலும் பாக்ஸ் எடுத்து வரதுக்கு. ஆப்பா ஊந்துட போயிடா பாக்ஸ் ரெய் அப்படியே கொண்டு வந்துட்டேன். மேலே போகிறதுக்கு வழி இருக்கு. மேலே தான் போகணுமா? மேலே மேலே போகணுமா? ஆமாம் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கு. ஐயோ நான் வேறு அவசரத்துக்கு போக மாட்டேனே. இங்கே என்னதுக்கு வெயிட்டு? புரிஞ்சு போச்சு இந்த பாக்ஸ் எதுக்கு இந்த பாக்ஸ் எதுக்குன்னு. மேலே போய் என்ன பண்ணணும் பார்க்கலாம். மேலே போய்ட்டு மேபி லிவர் ரிவர்ஸ் சுத்தமாக இருக்கணும் நினைக்கிறேன். லிவர் எதுனா இருக்கும், அது ரிவர்ஸ் சுத்த வரணுமா இருக்கும். கிடையாது, இங்கே பாக்ஸே இருக்குது. டக்குன்னு வலிச்சிட்டு வந்து அந்த பாக்ஸ் எடுத்து போட்டணும். அதே போல் தான் அங்கே இப்போ பாக்ஸ் இது பட்டன் மேலே வச்சதுனால வந்து நம்மளுக்கு வந்து இது சப்போர்ட் கிடச்சிச்சு. நான் வர வரல பாக்ஸை பார்த்தேன். செத்துருவானா சாவலை. பாக்ஸ் தலை மேலே வந்து அஜியோ இங்கே இருந்தா நாளைக்கு ஆகாது. நாங்கள் போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. மறுபடியும் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி அவசரப்பட்டுலாம் குதிக்கல. இந்த கேமுக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. பொறுமை கொஞ்சம் மன திருப்தி இப்படி ஏறி பிடிச்சி போயிடலாம். அவ்வளோதான் இருமா. என்னடா பண்ணும் அப்போ குட்டியை மேலே ஏற்றணுமா என்ன? நம்ம டைமிங் தான் பண்ணோம். டக்குன்னு போகிறோம். எட்டல இல்லை கரெக்டாக இப்படின்னு போகும். கரெக்டாக இருக்குமா? அவள் தான் ஏறி அவள் தான் ஏறி போயிடலாம். இப்படி அவள் தான் போயிடலாம். முடிச்சு நான் பட்டன் சும்மா கொடுத்துருக்காங்களா? அழுத்தி விட்டேன். சங்கிலி போகுது. இந்த பஸ் போகணுமா என்ன? செத்துட்டேன் சங்கில் தான் பிடிச்சி போகணும். திரும்பியும் ஆன் பண்ணி விட்டுட்டு வரலாம். போகிற போக்கில் சங்கிலி எட்டாவது போலையே. போயிடுதே. முடிஞ்சு சொல்லி ஸோ சங்கிலி ஏதோ பண்ணிட்டு தான் ஒரு வெயிட் பண்ணுங்க. ஸ்விங் அடிக்கலாம். ஸ்விங் அடிச்சு நம்ம லாஸ்ட் எபிசோடில் பண்ணோம் பார்த்தீங்களா? ஃப்ளைட் இது சீசா மாதிரி இருந்தது. நம்ம கரெக்டாக நம்ம பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா கரெக்டாக பண்ணணும். இது பத்தாது, இது கரெக்டாக இருக்குமா? அப்படியே போய் அழிச்சிட்டு வரலாம். ஏரியா குதிக்காத டக்குன்னு டைம் ஆகுதுடா. போகுது வேகமாக போகுது. குதி அவ்வளோதான் பிடிச்சிட்டேன்டா. தப்பிச்சிட்டேன். டேரெக்டாக போகலாமா? டேரெக்டாக போகலாம். இது என்ன இது சுற்றி விடணுமா? சுற்றி கொடுத்தா அவளை கரெக்டாக செட் பண்ண நினைக்கிறேன். செட் பண்ண என்ன ஆகுது? நடக்குது. என்னவோ நடக்கல. உலகமே சுற்றுது என்ன சுற்றி. பூமி என்ன சுற்றுதே. லிம்போவோட மைண்டியா சுற்றுதான் தான் இருக்கும். என்னடா சுற்றுது கிருகிருன்னு அப்படின்னு. லிம்போக்கே கிருன்னு ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. மண்ணு தள்ளுமா? ஆமாம் வலி ஐயோ செத்துட்டு போகிறேன். செத்துட்டேன் நினச்ச மாதிரியே. திரும்ப காய்குயில் தள்ளுறதா தான் இருக்கும். சொல்ல காய்குயில் தான். தள்ளு அவன் தான் முடிஞ்சிச்சா? நம்ம வந்து கரெக்டாக அது டில்ட் ஆகி வரும்போது டக்குன்னு இழுக்கணுமா இருக்கும். இழுக்காம நான் படுற பாடு இருக்கே. இவன் எங்கே இருக்கான்னு இது இருக்கு தெரில. இவன் எதனா வேற என்ன லோகத்தை மாட்டினானும் தெரில எனக்கு. வலிச்சிட்டானா? இப்போதான் விழுவோம்ல. டக்குன்னு வலிச்சுட்டு ஓடணும். ஐயோ வலிச்சுட்டு ஓடணும்னு சொல்கிறதுக்குள்ள செத்து இந்த வாட்டி தப்பிச்சிட்டேன். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்தால் இங்கே காகுல் சுற்றிட்டு இருக்கு. இந்த காகுல் மாதிரியே சுற்றி போவோமா? இவன் ரொம்ப குட்டியாக இருக்கானா? இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்கா? எங்கே இந்த பக்கம் ஒரு வழி போகுது. வழி இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டன் அழுத்தானே. வழி ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை டைமிங்கில் மேபி போகணுமா இருக்கும். இதுக்கு இந்த பாக்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு பசிலில் வந்து சிக்கிக்கிட்ட மக்களே. ஓகே. இப்போ என்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த மேக்னடைசேஷன் பவர் ஆன் பண்ண உடனே கரெக்டாக லாக் பண்ணுவோம்.
எப்பயும் எட்டாது இவனுக்கு. இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கணும், இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தாலும் இன்னொன்னுக்கு எட்டாது. இங்கே பட்டன் மேலே தானே போய் ஆகணும். என்ன பண்ணுவோம், டக்குன்னு முடிவுன்னு ஓடி போயிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வந்துட்டு கழுத்துவும் கரெக்டாக இருக்குமா? கழுத்துறாங்க, ஏறணும்டா. ஓகே மக்களே, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான். நம்ம இந்த மேக்னட்டிஸை ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு இந்த எட்ஜில் தள்ளிட்டு நம்ம கரெக்டாக நம்ம ஸ்பீடுக்கு ஏற்று ஓடணும்னு வச்சுக்கோங்களேன். அவள் தான் டக் 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 டக்குன்னு கரெக்டாக வருதா? கரெக்டாக மிட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகே. ஏன் நான் கரெக்டாக சொன்னேன்னா, நம்ம டக்குன்னு இங்கே ஏறிட்டு டக்குன்னு அந்த ஆப்போசிட் சைடு ஜம்ப் பண்ணணும். அதுக்கு விட்டுட்டு டக்குன்னு மூடுறோம். அது ஐயோ மேலே ஏறணுங்க. அடைச்சை கரெக்டு தான், மேலே ஏறணும். திரும்பி வளர்த்து விட்டு ஓடுறா கைக்குள்ள. ஐயோ எட்ட மாட்டேங்குதே. எல்லாம் பக்காவாக இருந்தது. இதை நான் வந்து ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ட்ரை பண்ணேன். அப்போ செம்ம கிளியராக வந்தது. ரெக்கார்டிங் ஆன் பண்ண மட்டும் ஐயோ டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, சாவடிக்கிறேடே. திரும்பி ஆன் பண்ணுவோம், திரும்பியும் ஓடுவோம், ஏறுவோம், போயினே இருப்போம். அவ்வளோதான். அப்பா, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு ஒரே டைம் தான். லிவர் ஒத்தையில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. என்ன இது கயிறு எங்கேயோ இருக்கா, இல்லை பக்கத்துல தான் இருக்கா? மேலே ஏறிப்போம். ஏறி இன்னும் ஏறணும்ல. சும்மா சங்கிலி வச்சுருக்கீங்களோ? என்ன ஆகுது இப்போ? மறுபடியும் பூமி தான் சுற்றுது. பூமி மட்டும் சுற்றுதா? ஓ மை காட், என்னமோ ஒன்று பண்ணணும். ஆனால் ஏய், இந்த சாங் சுற்றுதா? அது இதனாலே தெரியாம என்னமோ ஒன்று பண்ணணும் சங்கிலியை வச்சு தான். முதல்ல நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக சுற்றி விட்டுட்டு அது தொங்கிக்கிறேன். தொங்கினா கூட மேலே. ஆமாப்பா, அந்த சாங் வந்து 3 டைமென்ஷனில் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக அந்த பிடிச்சி வச்சுக்கோங்களேன், அந்த சாங் வந்து என்னை வந்து வெட்டுரும். இருக்குது நான் ஸ்விம் பண்ணிடுறதுக்கோ. என் பிளான் என்னன்னு சொன்னேன்னா, அந்த பாக்ஸுக்கு நம்ம தள்ளி விட்டோம்ல, அது இந்த பூமி எவ்வளோ டில்ட்டாகுன்னு தெரில. டில்ட்டாகிற கேப்பில் அது வந்து இறங்குமா இருக்கும். கரெக்டாக பாக்ஸ் வந்தால் குதி காய்க்கு ஓவராக ஆடினேன், சேர்த்துட்டு. ஓகே, நான் சொன்னது தான். ரொம்ப ஆட்டாமல் கரெக்டாக இருந்தானே கரெக்டாக இருக்கும். இங்கே தான் இருக்கா? நான் கூட ரொம்ப லாங்கில் இருக்குன்னு நினச்சேன். கரெக்டாக தலைக்கு மேலேயே இருக்குது. இது போதும், சும்மா ஆட்டாமல் கம்மன் நிற்போம். இந்த சங்கிலியே வந்து கரெக்டாக பொசிஷனுக்கு வருது. மேலே போய் நின்றுக்கிறேன். இங்கே போனால் அங்கே ஒரு சாரு, இங்கே வந்தால் இங்கே ஒரு சாரு இருக்குது. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சமாக இருக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அப்போ அடுத்த வீடியோ வரும். எனக்கு வந்து இந்த லிம்போ வந்து இன்னும் 2 பாட்டில் ஒரு பாட்டில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது நான் இந்த பாட்டில் எப்படி யாரும் பொறுத்து தான் பார்க்கணும். டக்குன்னு கரெக்டாக நேரம் வந்தோடனே குச்சிடணும். குதிரை இறங்கா அவ்வளோதானா? இன்னும் போகணும். டக்குன்னு அங்கே போதா ஜம்பே இப்படி இருந்துச்சு. அப்பா பாருங்க, இது மறுபடியும் லிவர் இருந்துச்சு. திரும்ப பூமியை சுற்ற விட போகிற மக்களே. அப்படி சுற்றணுமோ? பூமியை சுற்ற விட்டு பொட்டி எத்தனை எங்கேயும் போகணும். அந்த பாக்ஸ் வந்து அதுவே கீழே இறங்கும். சொன்னால இறங்கும்னு. கீழே ஒரு கல் பார்த்தேன். அது மேபி வந்து இப்போ பூமி டெல்டா ஆகிறதுக்கு வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. டக்குன்னு போடா ராசா, டக்குன்னு போகணும். ரொம்ப இதுவாக கூடாது. கரெக்டாக அஜிச்சோ எட்ட மாட்டேங்குதே. சாவ போறனே தான். நான் சொன்னதான், பொட்டி எடுத்து கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். காத்திருப்போம். பொட்டி கீழே விழும் வரை காத்திருப்போம். செத்துருக்கத்துல போகலாம்.
ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி தான் பொட்டி வந்து சத்தாங்க. கரெக்டாக போகணும். என்னையே வந்து இது இல்யூஷன் ஆகுது பார்த்தீங்க, இல்யூட் பண்ணுது. ஐயோ ரொம்ப டில்ட்டானா வந்தாலே டக்குமே அச்சுச்சோ. அது டில்ட்டாக நம்ம வந்து வெயிட்ல பண்ண கூடாது. வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. இது எப்போ சுற்றிட்டு போய் எப்போ இறங்கி எப்போ போய் டக்குன்னு வா. அந்த கல் வேற வருது டில், அது பூமி சுற்றுறதுக்கு. டக்குன்னு ஏறுப்பா தம்பி. போதும் போதும் போதும். பத்தாது. ஐயோ பத்தாதுடா, செத்துரு வேண்டாம். மறுபடியும் வந்து ட்ரை பண்றேன். இந்த வாட்டி கரெக்டா மிஸ் ஆகாது. தப்பிச்சிட்டேன். ஐயோ செத்துட்டேன்டா. அடைச்ச எத்தனை வாட்டரா உங்களுக்கு இதே காமிக்கிறது? வாடா லிம்போ, ஏன்டா வெறி ஏற்றிட்டு இருக்கேன். என்ன இதான் ஃபைனல் ட்ரை. மட்டும் கரெக்டாக வரல, கேமை குட்டடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னென்ன பசில் வரப்போது சொல்லி நான் வந்து அவரோட காத்து கொண்டிருக்கிறேன். போதும் இதோட நிறுத்திக்கலாம். ஏறி ஓடலாம். அப்பாடா தப்பிச்சுட்டா. ஓடு. இந்த லைட்டை பார்த்தாலே பயமா இருக்கே. இந்த லைட்டை பார்த்தா அந்த மைண்ட் கண்ட்ரோல் புழு தான் ஞாபகம் வருது. மைண்ட் கண்ட்ரோலிங் இன்னும் இருட்டில் ஒன்றுமே தெரியலையே எனக்கு. கீழே குச்சி போகலாமா? இது காக் வீல் தான் இருக்கு, சுற்றுது. எது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார் சாமி? சொன்னல இந்த மைண்ட் கண்ட்ரோல் புழு இருக்கும்னு. அந்த பொண்ணு ஏற்கனவே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. பார்த்துருக்கான அந்த பொண்ணை. அதில் போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். போயிட்டு டக்குன்னு போயிட்டு லைட் அடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஒன்று தெரிஞ்சு இன்ட்ராக்ட் பண்ணுவோம். போயிட்டு ரிட்டர்ன் போடே. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு தாண்டி போனால் தான் நம்மளால் இது மேலே புல் ரிலீஸ் பண்ண முடியும். ஆன்டிட்டர் இருப்பானுங்க. அப்போ தான் ஆன்டிட்டர் போகணும். அந்த பொண்ணுக்கிட்ட தானே போகணும். எப்படி இருந்தாலும் என்ன இங்கே வேறு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணு தானே இருந்தது ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு இவன் ட்ரீமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இந்த பொண்ணு தான் இவன் தேடுற பொண்ணா இருக்குமோ? ஒருவேளை அதே போல் தான் இருக்கணும். டக்குன்னு போயிட்டு சரி ஓடுவோம். இல்லை இது சின்னதாக இருக்குவே நம்ம வந்து கரெக்ட் டைமிங் கரெக்டாக இது ஓடுறதுக்கு கரெக்டு ஓடுறது. ஆச்சு பெரிய பசங்க ஓடாது. இப்போ மட்டும் ஏறி இறங்குறோம். கரெக்டாக அவன் தான் இப்போ வந்து ஏறி போவேன். வெயிட் பண்ணுங்க. அங்கே எட்ஜு ஃபுல்லாக லாக் ஆகலை. அது எட்ஜு மட்டும் பாருங்களேன். கரெக்டாக கீழே இறங்கும்போது எட்ஜை பிடிச்சிக்கிறேன். ஏறாதரா தற்கூரி. ஏறிடுறாங்க தற்கூரி பையன். ஒரு ஈரிக்கணும். ஓடுறா. இதோ நம்ம ரிவர்ஸை வந்து பார்த்தீங்களா, இது ஒரு பெல்ட் சொல்லுவாங்க, கன்வேயர் பெல்ட்டு. ரிவர்ஸை தள்ளுது நம்மளை புதுசாக அப்படியே நாளெலாம் ஏறல. இப்போ இறங்கி ஒன்றா கரெக்டாக இருக்கும். அவள் தான் ஊர் அவ்வளோதான். மேலே ஆன்டிடர் வருது. மேலே டக்குன்னு ஏறும். டக்குன்னு போடுறாங்களா? அவ்வளோதான் தான். இப்போ மேலே போனோமா ரிவர்ஸில் போகணும். மேலே தான் போகணும் நீங்கள் தெரிஞ்சு. கன்வேயர் பெல்ட்டில் ஏறி போகணும். ஏறியாச்சு. காக்வீல் எங்கே கூட்டு போகுதுன்னு தெரில. ஏன் நீ மறுபடியும் ஏன் நீ ஏறணுமே? ஏற்ற மாட்டேங்குது. அவள் ஏறி முடிஞ்சு. அந்த ஏனியில் ஏறணும்னா காக்வீல் ரிவர்ஸ் சுற்றுது. கீழே தான் போகும். எப்படின்னாலும் மேலே ஏற முடியும். மேலே ஏறினா கண்டிப்பாக செத்துருவோம்னு நீங்கள் தெரிஞ்சு. இப்போ மேலே எட்டாது. மொதல் இழுத்து விடுவோம். இப்போது கிளாக் வைஸ் தான் சுற்றுறது, ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுது. வெயிட் பண்ணுங்க. ஏறி போய் நின்று இந்த ஏனி மேலே குதிப்போம். ஒடே அப்படி சுற்றினா மேலே தானே போகணும். நான் வெயிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேலே போக முடியும் தானே? வாய்ப்பே இல்லை வேலை போகிறதுக்கு. சரி கீழே போயிட்டு ஐயோ கீழே போனாலும் இங்கே தான் வருவேன் நான். அப்போ என்ன பண்ணணும் நான்? எனக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் கணங்க. மேலே ஏறும் போக முடியாது. நம்மளுக்கு மேலே தான் வலி. சுற்றி விட்டா எந்த மாதிரி சுற்றுது? இப்போ வந்து பழையபடி கிளாக் பேஸ் சுற்றுது.
இப்போது நம்ம என் தலை மேலே இருக்க காக்வீல் வந்து இப்படி சுற்றினா மட்டும்தான் என்னால் மேலே ஏறி போக முடியும். இப்போ எனக்கு நேரம் இருக்க காக்வீல் வந்து இப்படி சுற்றினா என்னால் ஏணியில் ஏற முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் பொட்டிக்கிட்டு வச்சா கூட லாக் பண்ணலாம். என்ன பண்ணுறது இப்போது? ஓகே 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 புதுசான்னு தெரில. இப்போ நான் திருப்பதில் ஒரு கேப் வருது பார்த்தீங்களா, 1 செகண்ட் கேப்பு. இந்த 1 செகண்ட் கேப்பில் தான் நக்கு ஓடி போயிட்டு அந்த ஏணியை பிடிக்கணும். ட்ரை பண்ணுறேன். டைமிங் தான் அதெல்லாம். இப்படி பண்ணிவிட்டு திரும்பி இப்படி பண்ணி விட்டுருவேன். கீழே ஏன் போகுது? கீழே தான் சுற்றுது போகுது. மேலே சுற்றுன மாதிரி இருக்கும். அவள்தான் டக்குனு ஏறு. மிஸ் பண்ணுறேன்டா. நான் சொன்னதே தான். இவன் டக்குன்னு ஏற மாட்டான்டா, விருப்பேற்றுறான்டா அவன். சே முதல்ல இது எந்த பக்கம் சுற்றுது? இது ஆன்டி கிளாக் வைஸ் தானே? ஆமாம், இது ஆன்டி கிளாக் வைஸ். அவள்தான் மேலே. அவள்தான்டா. அப்பா முடிஞ்சுரா. தப்புசனா பெரிய போயிடலாமா? அன்சன் தானே? ரொம்ப வேகமாக இருக்குது அந்த பக்கம். போனா பிடிக்க மாட்டானே. இங்க ஒரு மாதிரி அந்த பக்கம் இழுகுது, புகையுது. மேபி எனக்கு உடைய போதா? இந்த பக்கம் போகணுண்டா தற்கொலை பயிலே. ஏறுடா. அப்பா அந்த பொண்ணை பார்த்தேன். ஒரு அந்த பொண்ணு இவன் ட்ரீமாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் திரும்பி வந்து அந்த பொண்ணை காணும். எது வச்சுருக்கானுங்க தெரில. ஏணி வச்சு ஏதோ ஒரு மேட்ரு வச்சுருக்கானுங்க. கரெக்டாக ஸ்லோப் மாதிரி இருக்குது. கரெக்டாக இப்படி சீசா மாதிரி. பரவாயில்ல, போவோம். ஒரு நிமிஷம். ஒன்றும் தலைமுடில. குச்சி இழுக்கணுமா? இந்த இடத்த பார்த்தா நம்ம ஒரு பார்ட் 2 பார்ட் 1 தெரில. எண்டிங்கில் வந்து தண்ணியில் வந்துட்டு இருந்தோம். பார்ட் 2 தான் எனக்கு தெரிஞ்சு. கரண்ட் ஆன் பண்ணுமா இருக்குமோ? கரண்ட் ஆன் பண்ணணுன்னா கூட அங்கே ஒரு லிவர் இருக்குது பார்த்தீங்க. கவனிக்காமல் வந்துட்டுக்கிறேன். திரும்பி இது போவோம். லேடிஸ் தானே போகுது. டக்குனு குஜராசாமி வச்சுட்டான். லிவரை இழுத்து விட்டுட்டு திரும்ப வரணும்ல. நல்லா இப்படி ஸ்விங்கில் இழுத்து விட்டுட்டு டக்குன்னு மேலே ஏறி அப்படியே இப்படி ஜம்ப் அடிச்சிடுவோம். ஜம்ப் அடிச்சுட்டு அதையே மேலே ஏறி இறந்து சத்தியமாக புரியல. டக்குன்னு மேலே ஏறணும். அச்சோ, மேலே பிடிச்சி ஏறணும். உங்கள் மேலே லிவர் பார்த்தோம்ல, இந்த லிவர் தான் இங்கே மேட்ரு. இதான் நான் சொன்னது தான். ஃபஸ்ட் நல்லா எஜ்ஜுக்கு தள்ளிட்டு குடு 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 இப்படி ஏறணும். ஒரு இப்படி வாங்க, லேட்டர் போய் வாங்க. ஏறி அப்படி இப்படி அவ்வளோதான். தள்ளுறா டக்குன்னு. ஐயோ டக்குன்னு மேலே எது பதிலாக ஜம்ப் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? தற்கொலை பயலாக இருக்கு. நானா அது 1 செகண்ட் தான். மேலே ஏறிட்டு கீழே போயிடுது. வேலைக்கு தேவாது. இன்னும் ஸ்பீடு பத்தலை. இந்த ஏணியை வச்சு தான் மேலே ஏறணும். மேலே ஏறினா மட்டும்தான் வேலையே நடக்கும். சீக்கிரம் வாடா. வெறுப்பேற்ற வாடா தம்பி. ஏணி லிம்போவும் வெறுப்பேற்றுறான். இந்த ஏணியும் வெறுப்பேற்றுது. ஏன்டா பிடிக்க மாட்டேறடி? இவெல்லாம் கரெக்டாக தான்டா பிடிச்சிருந்தேன். எஜ்ஜு கிட்ட கொண்டு வந்துட்டு டக்குன்னு லப் ஏறி. என்னடா இது? இருங்க ஒரு நிமிஷம். ஏணியில் ஏறிட்டு கரண்ட் ஆன் பண்ணிட்டேன். திரும்பி ஏணி வரணும். ஏணி வந்தால் மட்டும்தான் என்னால் போக முடியும். சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே ஜெத்து போயிட்டேன். ஜோ நம்ம மேலே முதல்ல தள்ளி வச்சுப்போம். தள்ளி வச்சுட்டு டக்குனு இப்படி ஏறுவோம். இப்படி ஏறிட்டு ஓடிட்டு இழுத்து விட்டுட்டு திரும்பி வருவாப்புல அவன். அவசரப்படாத பிளாக் ஃப்ளாஷ் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த கேமில் ஃப்ளாஷ் மாதிரி செயல்பட்டால் கண்டிப்பாக சங்கு ஊதிடுவாங்க நம்மளுக்கு.
இந்த இடத்துல எவனோ சுற்றிட்டு இருக்குன்னு தெரியல. இதில் வந்து முக்கால்வாசி பகுதியில் கடந்த மாதிரியே தெரிஞ்சு எனக்கு. இன்னும் கால்வாசி பகுதியில் கடந்தால் நல்லாயிருக்கும். பிளாக் ஃப்ளாஷ் யாருன்னு காட்டுறா. ஐயோ காட்டுறதுக்கு கீழே இறங்கிச்சே. நான் ஃபஸ்ட்டு பண்ணது தான் கரெக்டு. இந்த பக்கம் போனால் டைம் வேஸ்ட் தான் ஆகுது. இந்த ஏனி வந்து கரெக்டாக ஸ்விங் ஆக மாட்டேங்குது. சரிங்க கரெக்டாக வந்து தெளிவிட்டுனா இன்னொரு டைம் வரணும். அது டிகிரி ஸ்பீடு ஸ்விங்காகி வரணும். இன்னும் ஒரு வாட்டி அந்த பக்கம் போகும். இன்னும் ஒரு வாட்டி அந்த பக்கம் போகும். ஏய் எட்டாது, கண்டிப்பாக எட்டாது. ஷேட் ஃபைனலி இதை முடிச்சுட்டோம். அண்ட் தென் இந்த லிவரை முடிச்சுட்டு இந்த வீடியோ அழுத்தி விட்டு வீடியோ முடிச்சலான்னு அதை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இது 3த்தையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து சேரும். அதுவும் இல்லாமல் அடுத்து நம்ம என்ன கேம் ப்ளே போகலான்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு ஒரு கேம் மைண்டில் வருது, அது போடலாமான்னு சொல்லி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். வீடியோ பார்க்குறவங்க அதிக பேர் லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதை பண்ணி நல்லாயிருக்கும். சரி ஓகே, லெவல் விட்டு நான் வந்து பார்ப்போம். இல்லைடா எடுத்துட்டேன். மறுபடியும் எங்கே இருந்தா? சரி ஓகே, எல்லாம் நல்லா